ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே அந்த டாப்பிக்கில் லெவல் 1 கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். லெவல் 1 கொஸ்டின்னா என்ன, இந்த டாப்பிக்னால் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா அந்த டாப்பிக்கில் ஒரு பேசிக்லாம் அப்படியே பார்த்தோம், ஒரு எம்சிக்யூ ஃபார்மில். அடுத்து அந்த டாப்பிக்கில் லெவல் 2 சம்ஸ் பார்த்தோம். அது என்னென்னா அந்த டாப்பிக்கில் இருக்க ஃபார்முலாவை எப்படி கொஸ்டினில் அப்ளை பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இப்போது லெவல் 3 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா அந்த ஃபார்முலாவே தான், ஆனால் வந்து இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஒரு எடுத்தோடனே ஃபார்முலா போடுறோம், உடனே ஆன்சர்லாம் வந்துடாது. நம்ம கொஞ்சம் வேறு வித்தியாசமாக யோசித்து கான்செப்ட் லிங்க் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், a person holding a rifle, mass of person and rifle together is 100 kg, stand on smooth surface and fire 10 shots horizontally in 5 seconds. Each bullet has mass of 10 gram with muzzle velocity of 800 meter per second. The final velocity acquired by the person and average force exerted on the person is. பார்த்தீங்கன்னா ஒரே கொஸ்டினாக 2 சம் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்கே ஒரு கன் இருக்குது. இந்த கன்னில் வந்து ஒரு புல்லட் வந்து ரிலீஸ் பண்ணுறோம், ஓகேவா? அதுக்கு புல்லட்டோட மாசு, கன்னோட மாசு இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலாக அந்த பர்சன் வந்து அக்யூர் பண்ணுற வெலாசிட்டி என்ன, அப்புறம் வந்து பர்சன் வந்து எக்ஸெப்ட் பண்ணுற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது நான் ஏற்கனவே பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தேன். இப்போ சொல்லியிருப்பேன், இது ஒரு சிஸ்டம் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகல. அதாவது புல்லட்டு கொடுத்த ஃபோர்ஸ் கூட கன்லேருந்து இன்டர்னலாக கொடுத்த ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கல. அப்போ எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுக்கல அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து 0. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து 0 அப்படின்னா இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். இப்போ இனிஷியல் மொமெண்டம் வந்து என்ன? இனிஷியல் மொமெண்டம் வந்து மாஸ் ஆஃப் கன்னு, மாஸ் ஆஃப் புல்லட்டு, வெலாசிட்டி எல்லாமே தான். இது எல்லாமே ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போ இனிஷியல் மொமெண்டம் வந்து என்ன? இனிஷியல் மொமெண்டம் 0, ஓகேவா? இப்போ ஃபைனல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் வந்து என்ன? மொமெண்டம் ஆஃப் கன் ப்ளஸ் மொமெண்டம் ஆஃப் புல்லட். மொமெண்டம் ஆஃப் கன்னில் தான் மொமெண்டம் ஆஃப் கன்று வந்து என்ன? மொமெண்டம் ஆஃப் கன்னா மாஸ் ஆஃப் கன்னு, வெலாசிட்டி ஆஃப் கன்னு ப்ளஸ் மாஸ் ஆஃப் புல்லட்டு, வெலாசிட்டி ஆஃப் புல்லட்டு. இந்த மாஸ் ஆஃப் கன்று இருக்குல்ல, அதை தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாஸ் ஆஃப் பர்சன், ரைஃபிள், இதெல்லாம் சேர்த்து தான் 100 kg கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்குறதும் பர்சன் அக்யூர் பண்ணுற வெலாசிட்டி தான். அப்போ 100னே போடலாம். இப்போ 100 இந்த வெலாசிட்டி தான் கேட்குறாங்க, அதை அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் மாஸ் ஆஃப் புல்லட் வந்து என்ன? மாஸ் ஆஃப் புல்லட் வந்து என்ன? 10 கிராம். அது மட்டும் அவங்க கொடுக்கல, 10 ஷாட். அப்போ 10 புல்லட், அப்போ வந்து அதுவும் போடணும். அப்போ 10 × 10 கிராம்னு கொடுத்துருவாங்க. அப்போ இதெல்லாம் கிலோகிராமில் இருக்குது. அப்போ இதை கிலோகிராம் மாற்றோம்னா கீழே வந்து 1000 டிவைட் பண்ணணுமா? வெலாசிட்டி ஆஃப் த புல்லட் என்ன? 800 மீட்டர் பர் செகண்ட். இப்போ நீங்கள் 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 3 1 2 3, ஓகேவா? அப்புறம் வந்து இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டின்னு கொடுத்தாச்சு. அப்போது இது வந்து இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் கொடுத்தாச்சு. இது ஃபைனல் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்டம் வந்து என்ன? 0. அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு 100 × Vg ப்ளஸ் 8 × 10 80. இப்போ 80 ப்ளஸ்ஸாக இருக்குது, அங்கே கொண்டு போனீங்கன்னா -80 இஸ் ஈக்குவல் டு 100. அப்போ இதை நீங்கள் 100 கீழே கொண்டு போனீங்கன்னா வெலாசிட்டி வந்து பர்சன் அக்யூட் வந்து எவ்வளோனா -0.8 மீட்டர் பர் செகண்ட் தான் பர்சன் வந்து அக்யூட் பண்ணுற வெலாசிட்டி. இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் தான் கேட்குறாங்க. நான் வந்து நியூட்டன் செகண்டில் நடத்துகிறப்ப சொல்லியிருப்பேன், ஃபோர்ஸுக்கும் மொமெண்டமுக்கும் ஃபார்முலேஷன் இருக்குது. என்ன? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் டிவைட் பை டி. ஃபைனல் மொமெண்டம் வந்து என்ன? ஃபைனல் மொமெண்டம்ன்றது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் 0. டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டைம் வந்து 5 செகண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ 5 செகண்ட் சப்ஜெக்ட் பண்ணுங்கள். 5 செகண்ட். மாஸ் வந்து என்ன? 100. வெலாசிட்டி இப்போ தான் கண்டுபிடிச்சோம், -0.8 டிவைட் பை 5. அப்போ வந்து நீங்கள் இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா மல்டிபிள் பண்ணுங்கள். 100 × -0.8னா -80 வருமா? டிவைட் பை 5. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா -16. அப்போ ஃபோர்ஸ் வந்து -16 நியூட்டன். இதுதான் ஃபோர்ஸு, ஓகேவா? இப்போது இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஆப்ஷன் வந்து எங்கேயுமே இருக்காது. அதாவது இங்கே வந்து 0.8 ஒன்லி 0.8 தான் வரும். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அந்த வருஷம் வந்து இந்த ஆப்ஷன் வந்து தப்பான இது. நீங்கள் வேணால் ப்ரீவியஸ் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ரைட்டான ஆப்ஷன் வந்து 1 தான். ஆனால் வந்து இங்கே ஒரு 0 இருக்கக்கூடாது. புக்கில் வந்து ப்ரீவியஸ் இயர் புக்கிலலாம் வந்து எந்த ஆப்ஷனுமே கரெக்ட் இல்லை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் வந்து கன்ஃபியூசிங் டைப்பான கொஸ்டின். இது வந்து பிகினர்ஸுக்கெலாம் எடுத்தோடனே புரியாது.
அதனால் நீங்கள் வந்து டிப்ரெஸ்லாம் ஆகாதீங்க. ஒரு 2-3 தடவை நீங்களே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். அடுத்து செகண்ட் கொஸ்டின். A 20 kg cart moving at 3 meter per second eject water backward at 2 meter per second. Related to the cart, if 5 kg of water is ejected, find cart's new velocity. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி 20 kgயில் ஒரு கார்ட் இருக்குது. இது வந்து 3 மீட்டர் பர் செகண்டில் இனிஷியலாக மூவ் ஆகிட்டுருக்கான். அதுக்கப்புறம் அந்த கார்ட்டோட பேக்வேர்டில் 2 மீட்டர் பர் செகண்டில் வாட்டர் வந்து எஜெக்ட் ஆகுது. 2 மீட்டர் பர் செகண்ட் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 மீட்டர் பர் செகண்டில் வந்து காற்று வந்து வெளியே வருது இல்லை, அப்போதைக்கு வர மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து 5 kg. அப்போது வந்து என்ன நியூ வெலாசிட்டியில் காற்று வந்து மூவ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது முதல்ல 3 மீட்டர் பர் செகண்டில் மூவ் ஆகிட்டு இருந்தது, ஒரு கட்டத்தில் வாட்டரை வந்து எஜெக்ட் பண்ணி ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகுதான். அந்த வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இனிஷியலாக போனது வந்து காற்று மாசும் வெலாசிட்டி தான். அப்போ இனிஷியல் மொமெண்டம் வந்து என்ன? m into v. m வந்து என்ன? இனிஷியலாக வந்து 20 kg ஆஃப் கார்ட்டும் வெலாசிட்டி 3 செகண்ட் மீட்டர் பர் செகண்ட் இது மட்டும் தான் மூவ் ஆச்சு. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்ன? 60 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் இனிஷியலாக இருந்த மொமெண்டம். அப்புறம் ஃபைனல் மொமெண்டம் வந்து என்னென்னா, மாஸ் ஆஃப் தி கார்ட்டு, வெலாசிட்டி ஆஃப் தி கார்ட்டு ப்ளஸ் மாஸ் ஆஃப் தி வாட்டரு, வெலாசிட்டி ஆஃப் த வாட்டர். இப்போ மாஸ் ஆஃப் தி கார்ட்டு வந்து 20 போடக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து இப்படி பேக்கில் வந்து வாட்டர் எஜெக்ட் ஆகிறப்போ அந்த வாட்டரோட மாசுன்னு ஒன்று இருக்கும்ல, 5 kg ஆஃப் வாட்டர் வந்து வெளியே போயிடுச்சு. அப்போ 20ல் 5 வெளியே போயிடும். அப்போ வந்து 15 தான் இருக்கும். இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் த கார்ட் நியூ அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் மாஸ் ஆஃப் தி வாட்டர் எவ்வளோ? 5. அப்புறம் இந்த வெலாசிட்டி ஆஃப் வாட்டரில் 2 மீட்டர் பர் செகண்ட் போடக்கூடாது. ஏன்னா அந்த 2 மீட்டர் செகண்ட் வந்து கிரவுண்ட் வெலாசிட்டியில், இது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு சொன்னாலே ஒரு வெலாசிட்டியோட இன்னொரு வெலாசிட்டியாக கம்பேர் பண்ணுறது. இப்போது இது வந்து வாட்டர் பின்னாடி எஜெக்ட் ஆகிருந்தாலும் காற்று முன்னாடி தானே மூவ் ஆகிருக்கும். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னா, இந்த நியூ வெலாசிட்டி -2. இதை நம்ம இப்படி தான் போடணும். ஏன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து பின்னாடி தானே போகுது. இது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்போ கொடுத்தாலுமே ஒரு வெலாசிட்டியை இன்னொரு வெலாசிட்டியை கம்பேர் பண்ணி கொடுத்தா தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்? கார்ட் வெலாசிட்டி -2. இப்போ 15 Vc ப்ளஸ் 5 Vc -10. இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 20 Vc -10. இப்போ ஃபைனல் மொமெண்டம் வந்து இது. அப்போ இனிஷியல் மொமெண்டம் வந்து என்ன? இப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்டே ஆகலாம். அப்போ இனிஷியல் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் சேம். இனிஷியல் மொமெண்டம் வந்து என்ன? 60 = 20 Vc -10. இப்போ வந்து 10 மைனஸாக இருக்குது, அங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ்ஸு. அப்போ 60 + 10 எவ்வளோ? 70 = 20 இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் த கார்ட்டு. அப்போ இதுவும் கேன்சலு. அப்போ வெலாசிட்டி ஆஃப் த கார்ட் வந்து 7/2. 7/2னா 3.5 மீட்டர் பர் செகண்ட். 3.5 மீட்டர் பர் செகண்ட் அங்கே இருக்குது. ஆப்ஷன் 1 க்ளோசஸ்ட் வேல்யூ. புரிஞ்சா? அதாவது அவங்க வந்து போன சம்முலையும் இனிஷியல் வெலாசிட்டி = ஃபைனல் வெலாசிட்டி தான் கேட்டாங்க. இந்த கொஸ்டின்லேயும் இனிஷியல் வெலாசிட்டிக்கும் ஃபைனல் வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெலாசிட்டிலாம் மாற்றி கொடுத்து நம்மளை வந்து குழப்பியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த கொஸ்டின். இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் பிகினராக இருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையாலுமே புரியாது. சில விஷயங்கள்லாம் உண்மையாலுமே லேட்டாக தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ நீங்கள் டீமோட்டிவேட் ஆகாமல் தொடர்ந்து இந்த வீடியோவை வந்து பாருங்கள், மறுபடியும் சால்வ் பண்ணுங்கள். வரலன்னா மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்த ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். Third question. A man of mass 60 kg stand on stationary boat of mass 240 kg on smooth water. He jump horizontally with 5 meter per second related to the boat. இங்கே ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 2 விஷயம் கேட்டிருக்காங்க. என்னென்னா வெலாசிட்டி ஆஃப் த போட் ஆஃப்டர் த ஜம்ப், த வெலாசிட்டி ஆஃப் மேன் ரிலேட்டிவ் டு த கிரவுண்ட். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு போட்டில் வந்து ஒரு மேன் வந்து இனிஷியலாக நிற்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ஜம்ப் பண்ணுறாரு. ஒரு வெலாசிட்டியில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஜம்ப் பண்ணுறப்போ போட்டோட வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களே இப்போ இப்படி ஒரு ஃப்ளோரில் நீங்கள் இப்படி நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜம்ப் கொடுக்குறப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்து தான் ஜம்ப் பண்ணுவீங்க. அப்போ ப்ரெஷர் கொடுத்து ஜம்ப் பண்ணுறப்போ நீங்கள் இப்படி போவீங்க. அப்போ எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் மோஷன்றபடி பார்த்தா போட் இப்படி போகும். இப்போ ட்ரெட்மில்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் முன்னாடி போகப்போ ட்ரெட்மில் பின்னாடி வரும். அந்த மாதிரி இந்த கான்செப்ட் முன்னாடி குதிக்கிறப்ப போட் வந்து பின்னாடி போகும். புரிஞ்சா? இப்போது இனிஷியல் மொமெண்டம் வந்து என்னவாக இருக்கும்?
எதுவுமே நாங்கள் இனிஷியல் மொமெண்ட்டில் ஒன்றுமே ஆகலை. அப்போ இனிஷியல் மொமெண்டம் வந்து 0. ஃபைனல் மொமெண்டம் வந்து என்ன? மேன் ஆஃப் மாஸு, வெலாசிட்டி ஆஃப் மேனு ப்ளஸ் மாஸ் ஆஃப் போட்டு, வெலாசிட்டி ஆஃப் போட்டு. ஓகேவா? இப்போது மேன் ஆஃப் மாஸ் எவ்வளோ? 60. இப்போது 5 மீட்டர் பர் செகண்ட்ன்றது என்னது? ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னா ஒரு வெலாசிட்டியோட இன்னொரு வெலாசிட்டியை கம்பேர் பண்ணுறது தான். அப்போது 5 மீட்டர் வந்து முன்னாடி போகிறது அப்படின்னா பின்னாடி போகிறத விட 5 மீட்டர் பர் செகண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பின்னாடி போகிறது வந்து என்ன? போட்டு. அப்போது வெலாசிட்டி ஆஃப் போட் ப்ளஸ் 5. மாஸ் ஆஃப் போட் வந்து எவ்வளோ? 240. வெலாசிட்டி ஆஃப் போட் எவ்வளோ? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 60 உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க. 60 VB ப்ளஸ் 300 ப்ளஸ் 240 VB. இப்போது இது வந்து ஃபைனல் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்ட்டும் ஃபைனல் மொமெண்ட்டும் ஈக்குவல் தானே, ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகலைல. அப்போது 0 = ஏன்னா இனிஷியல் மொமெண்ட் 0. அப்போ 60 + 240 300 VB ப்ளஸ் 300. இப்போ 300 இங்கே கொண்டு வாங்க. -300 = 300 VB. அப்போ வெலாசிட்டி ஆஃப் த போட் வந்து எவ்வளோ? -1 மீட்டர் பெர் செகண்ட். இது மைனஸ் வந்து எதை வந்து குறிக்குது அப்படின்னா பேக்வேர்ட் டைரக்ஷன். நான் தான் சொன்னல, பையன் வந்து முன்னாடி குதிக்கிறப்ப எவ்ரி ஆக்ஷன் டைரக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் படி போட் வந்து பின்னாடி நகரும். இப்போ 1 மீட்டர் பெர் செகண்டுன்ற ஆப்ஷன் வந்து இந்த 4லேயே இந்த 1 மட்டும்தான் இருக்குது. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த மேன் ரிலேட்டட் டு த கிரவுண்டுன்னு கேட்குறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னது தான். நான் உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொன்னேன்? ஒரு ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னா ஒரு வெலாசிட்டியாக கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் சொன்னேன். வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் அப்படின்னா அவங்க 5 மீட்டர் பர் செகண்ட் வந்து முன்னாடி தவறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போட் வந்து பின்னாடி வருது. அப்போ வெலாசிட்டி ஆஃப் போட்டை விட 5 மீட்டர் வந்து அதிகமாக ஒரு வெலாசிட்டி அதிகமாக தவறாங்க. அந்த வெலாசிட்டி 5ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி ஆஃப் த போட் வந்து எவ்வளோ? இப்போ தான் கண்டுபிடிச்சா -1 + 5 = 4 மீட்டர் பர் செகண்ட். இந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குது? ஆப்ஷன் 2 தானே, ஈஸியாக போட்டுடலாம். ஸோ மறுபடி சொல்கிறேன், இது எல்லாமே கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்ன்ற ஒரு டாப்பிக்லேருந்து இவ்வளோ கஷ்டமாக எடுக்க முடியும். அப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் தரா படித்தா மட்டும்தான் நீட் 2020 ஈஸியாக மார்க் வாங்க முடியும். பிகினர்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் டிப்ரெஸ் ஆகாதீங்க. இனிஷியலாக உங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ 720 மார்க் எடுக்கிறவங்களுக்கே அப்படி தான் இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். அடுத்து 4th question. A 20 gram of bullet moving at 300 meter per second embeds in a wooden block of mass 2 kg at rest on smooth table. Find common velocity after the impact, kinetic energy loss. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டேபிளுக்கு மேலே ஒரு மாஸ் 2 kgன்ற ஒரு டேபிள் இருக்குது. இங்கே வந்து 2 kgன்ற மாஸ் வந்து இருக்குது அப்படின்னா இங்கே வந்து 20 கிராம் ஆஃப் புல்லட் வந்து போய் முட்டு தான். அதுக்கப்புறம் போய் அது அந்த பிளாக்குள்ளே அந்த புல்லட் போய் ரெஸ்ட்டு பிளாக்குள்ளே புல்லட் போனதுக்கப்புறம் வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இனிஷியலாக புல்லட் வந்து போயிட்டுருக்கு, இங்கே வந்து ரெஸ்ட்டில் வந்து மாஸ் இருக்குது. ஃபைனலாக வந்து பிளாக்குள்ளே புல்லட் போனதுக்கப்புறம் அந்த புல்லட்டு பிளாக்கு சேர்ந்ததுக்கப்புறம் வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இனிஷியல் மொமெண்டம் வந்து என்ன? இனிஷியலாக புல்லட் வந்து போயிட்டுருக்கு. புல்லட்டோட மாஸ் வந்து இங்கே வந்து 20 கிராம்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 2 kgன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் எல்லாம் மீட்டர் பர் செகண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ கிராம் வந்து கேஜியாக மாற்றணும். கிராமை கேஜியாக மாற்றினா 1000 டிவைட் பண்ணணும். அப்போ 20/1000 0.02 கரெக்டாக. இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் புல்லட் எவ்வளோ? 300 ப்ளஸ் மாஸ் ஆஃப் பிளாக் வந்து எவ்வளோ? 2 kg. அதோட வெலாசிட்டி ரெஸ்ட்லாம் தான் இருக்குது. அப்போ 0. அப்போ இனிஷியல் = 6 தான் வந்து இனிஷியல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் வந்து என்ன? ஃபைனல் மொமெண்டம் வந்து என்னென்னா புல்லட்டோட மாஸும் பிளாக்கோட மாஸும் சேர்ந்துடும். ஏன்னா பிளாக்குள்ளே புல்லட் போயிடுச்சு. அப்புறம் ஃபைனல் வெலாசிட்டி என்ன? அதை தான் அவங்க கேட்குறாங்க. ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் என்ன கேட்குறாங்க? ஃபைனல் வெலாசிட்டி தான் கேட்குறாங்க. ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப்டர் இம்பேக்ட். ஓகேவா? இப்போ வந்து புல்லட்டோட மாஸ் வந்து எவ்வளோ? 0.02. அந்த பிளாக்கோட மாசு 2 kg VB. அப்போ 2.02 தான் இதோட மொத்த மாசு. இதோட வந்து வெலாசிட்டி வந்து VBன்னு எடுத்துக்கலாம். இப்போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகலை. அப்போ இனிஷியல் மொமெண்டம் வந்து ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்டம் வந்து என்ன? 6. ஃபைனல் மொமெண்டம் வந்து இது. அப்போ 2.02 இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் B. அப்போ VB = இதை நீங்கள் டிவைட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா 2.97. இப்போ இந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குது? 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ
செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, கைனெட்டிக் எனர்ஜி லாஸ்ட் வந்து கேட்குறாங்க. கைனெட்டிக் எனர்ஜி லாஸ்ட்னா நமக்கு என்ன தெரியணும், அதாவது கைனெட்டிக் எனர்ஜி லாஸ்ட்னா ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி, அதாவது முதல்ல எவ்வளோ இருந்துச்சு கடைசியில் எவ்வளோ இருந்துச்சு, அப்போனா தான் நமக்கு இடையில இருக்கிறது தான் நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு தெரியும். அப்போ இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்ம் பண்ணணும். கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்ம் என்ன, ஆஃப் எம் வி ஸ்கொயர். இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். அப்போ இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜினா அப்போ இனிஷியலாக இருக்கக்கூடிய வெலாசிட்டி போடணும். அப்போ இனிஷியலாக வந்து என்ன இருந்துச்சு, இனிஷியல் மொமெண்டம் என்னென்னு பாருங்கள். இனிஷியல் மொமெண்டம் வந்து இதுதான், ஏன்னா இதுதான் வந்து 0 இருக்குல்ல, அப்போ இதுதான் இனிஷியல். அப்போ வந்து மாஸ் வந்து புல்லட்டோட மாஸ் வந்து என்ன 0.02 இன்ட்டு வெலாசிட்டியோட ஸ்கொயர். அதாவது புல்லட் வந்து எந்த வெலாசிட்டியில் போச்சு, 300 போச்சு. 300 900 இல்லையா, 300 தான் போயிருக்கு. அப்போ 300 வந்து ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 300 இன்ட்டு 300. இப்போ வந்து 1/2 இன்ட்டு 2 இன்ட்டு இப்போ இந்த 2 0 இந்த 2 போச்சுன்னா இங்கே வெறும் 3 தான் இருக்கும், இன்ட்டு 300. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 300 900. அப்போ இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி வந்து 900 ஜூல். ஓகேவா. இப்போ ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி அப்போ ஆஃப் எம் வி ஃபைனல். ஃபைனலாக வந்து என்ன ஆச்சு, புல்லட்டும் அதுவும் 2 சேர்ந்துருச்சு. அப்போ மாஸ் ஆஃப் இது வந்து 2.02 இன்ட்டு வெலாசிட்டி வந்து நம்ம கண்டுபிடிச்சோமே 2.97, அதை ஸ்கொயர் பண்ணணும். 2.97 இன்ட்டு 2.97. அப்போ வந்து இது ரெண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா 1.01 இன்ட்டு நீங்கள் வந்து 2.97 2.97 மல்டிபிள் பண்ணுங்கள், என்ன வரும் பாருங்கள். 2.97 2.97 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 8.82 வரும். அப்போ நீங்கள் 8.82 1.01 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 8.9 வரும். அப்போ ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி வந்து 8.9. அப்போ லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி என்ன, ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி 900 மைனஸ் 8.9. இது ரெண்டுத்தையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 89 1.1 வரும். இதுதான் வந்து கைனெட்டிக் எனர்ஜி லாஸ். இந்த ஆப்ஷன் வந்து அதில் எங்கே இருக்குது, ரெண்டுலேயுமே இல்லை. ஆனால் க்ளோசஸ்ட் வேல்யூ வந்து எதில் இருக்குன்னா பியில் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து பி. இப்போ நம்ம 4 பார்த்த கொஸ்டினுமே இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி, இனிஷியல் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டம் தான். ஆனால் எவ்வளோ டிஃபராக கேட்க முடியும்னு பாருங்கள். நம்ம சும்மா நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்படிலாம் கேட்குறாங்கன்னு பாருங்கள். இந்த 5th கொஸ்டின் வந்து நம்ம வந்து ஃபார்முலா அப்ளிகேஷன் செகண்ட் லெவல்லே பார்த்தோம். ஆனால் அந்த மெத்தடில் வந்து இதை போட முடியாது. ஏன் போட முடியாது நான் சொல்கிறேன் பாருங்கள். A mass of 1 kg is thrown up with velocity of 100 m/s. After 5 seconds, it explodes into 2 parts. One part of mass வந்து 400 gram comes down with velocity of 25 m/s. The velocity of other part is. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம முதல்ல என்ன சொல்லுவோம், MVPன்னு போட்டு மாஸ் வெலாசிட்டி மொமெண்டம், மாஸ் வெலாசிட்டி மொமெண்டம், மாஸ் வெலாசிட்டி ஏதாச்சும் பண்ண முடியுமில்ல. இதில் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதில் வந்து இனிஷியலாகவே ரெஸ்ட்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராமில் தூக்கி 100 m/s தூக்கி போடுறான். ஆனால் 5 செகண்ட் கழிச்சு தான் வெடிக்குது. அப்போ இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி கிடையாது, இது இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வேணும் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், V = U+AT வந்து போட்டு கண்டுபிடிக்கணும். ஃபைனல் வெலாசிட்டி வேணும். இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருவாங்க 100. இப்படி ஒரு பால் இருக்குது. இப்போ நீங்கள் 100ல் தூக்கி போடுறீங்க. அப்போ வெலாசிட்டி வந்து அப்வர்ட்ஸு, கிராவிட்டி தான் ஆக்சிலேஷன், அதை வந்து கீழே எடுக்கும். அப்போ வெலாசிட்டியும் ஆக்சிலேஷனும் ஆப்போசிட் டைரக்ஷன் தான் நான் மைனஸ் பண்ணணும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். கிராவிட்டி எவ்வளோ 10, எத்தனை செகண்ட் போகுது 5. அப்போ V = 100 மைனஸ் 10 × 5 50. அப்போ வந்து 50. ஃபைனல் வெலாசிட்டி வந்து 50 m/s போகுது. இந்த 50 m/s தான் அது வெடிக்குது. அப்போது இனிஷியல் மொமெண்டமே வந்து என்னென்னா மாஸ் இன்ட்டு வியில் மாஸ் வந்து 1 kg, வெலாசிட்டி வந்து 50. அப்போ இனிஷியல் மொமெண்டம் 50. நீங்கள் வந்து 100ன்னு போடக்கூடாது, அது 100ல் வெடிக்கலை, இது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் வெடிக்குது. இந்த வெலாசிட்டி தான் வெடிக்குது. ஓகேவா. இப்போ ஃபைனல் மொமெண்டம் பார்க்கணும். அது ரெண்டாக பிரியுமா, M1 V1 + M2 V2ன்னு. M1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க 400 கிராமு, இது வந்து கிலோகிராமு, எல்லாமே m/s ஆன்சர் இருக்குது. அப்போ வந்து கிலோகிராமாக மாற்றிடுங்க. 400 வந்து 1000 டிவைட் பண்ணிங்கன்னா 0.4 இன்ட்டு என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகுது 25. நம்ம என்ன 25 போடணும், -25. ஏன் -25 அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டவுன் வித் வெலாசிட்டி, கீழே வருது. அப்போ வந்து மைனஸு ப்ளஸ் மாஸ் வந்து இது வந்து 600 கிராம், 1000 டிவைட் பண்ணால் 0.6 இன்ட்டு இதோட வெலாசிட்டி தான் கேட்குறாங்க. இது வந்து ஃபைனல் மொமெண்டமா. இனிஷியல் மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம் ஈக்குவல் பண்ணுங்கள். இனிஷியல் மொமெண்டம் வந்து 50 = 0.4 இன்ட்டு -25 + 0.6 இன்ட்டு V2. இதை வந்து ஈக்குவல் பண்ணி ஒரு ஆன்சரை கொண்டு வாங்க.
கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா இந்த 5 கொஸ்டினுமே கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் தான். அந்த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்லேயும் ஒரே ஃபார்முலா, இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். இதில் இப்படிலாம் கேட்க முடியுமான்னு நினச்சிருப்போம், ஆனால் இதை விட கஷ்டமாகவும் கேட்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லெசனில் இருக்கிற அது எல்லா டாப்பிக்கும் எடுத்து ஒரு டாப்பிக்கில் இருக்க ஈஸியான கொஸ்டின் வந்து கஷ்டமான கொஸ்டின் வரைக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் ஃபிசிக்ஸ் 180 சீரீஸ் அப்படின்னு சீரீஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். இதோட கோர்ஸ் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 19 rupees தான். இந்த 19 rupeesல நீங்கள் லாஸ் ஆஃப் மோஷனில் இருக்க எல்லா விதமான எம்சிக்கும், ஒரு டாப்பிக்கில் இருக்க எல்லா விதமான எம்சிக்கும் கற்றுக்கலாம். இந்த ஃபிசிக்ஸ் 180 சீரீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், ஐ வாண்ட் ஃபிசிக்ஸ் 180 சீரீஸ்னு. நாங்கள் உங்களுக்கு ப்ரைவேட் டெலிகிராம் சேனல் லிங்க் அனுப்புவோம். அதில் வந்து எல்லா விதமான கொஸ்டினும் அதுக்கான சொல்யூஷனும் வந்து இருக்கும். நீங்கள் போய் பார்த்து உங்களோட ஃபிசிக்ஸ் ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். வேணும்னா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.